Hi friends, welcome to Excel Tamizha. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஃபார்முலா பாத்தீங்கன்னா இண்டெக்ஸ்ன்ற ஃபார்முலா. இப்போ என்கிட்ட ஒரு டேட்டா இருக்கு. இந்த டேட்டால நம்ம இண்டெக்ஸ் ஃபார்முலா வச்சு என்ன பண்றோம் அப்படிங்கறத இப்ப நான் காமிக்கிறேன். இஸ் ஈக்குவல் டு இண்டெக்ஸ் பிராக்கெட் ஓபன். நான் என்ன பண்றேன்? இந்த டேபிள் காலத்தை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் ஃபுல்லா. கமா எனக்கு ரோ எத்தனாவது ரோ வேணும் அப்படிங்கறத நான் டிசைட் பண்றேன். இப்போ 2 அப்படின்னு நான் சொல்லி கொடுக்குறேன். காலம் 3. ஸோ பிராக்கெட் க்ளோஸ். இப்ப பாருங்க தமிழ் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல என்னன்னா நமக்கு ஒரே ஒரு டேட்டாவை மட்டும் எடுத்து கொடுக்கறதுக்கு தான் இந்த இண்டெக்ஸ் ஃபார்முலா பயன்படுது. நம்ம கொடுத்துருக்கக்கூடிய இந்த டேட்டால செகண்ட் ரோல தேர்டு காலம்ல என்ன இருக்கு அப்படிங்கிறது தான் இங்க காமிக்குது. ஸோ இப்ப பாருங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் தேர்டு காலம்னு கொடுக்குறேன். இங்க பாருங்க இந்த இடத்துல ஃபோர்த் காலம்னு நான் கொடுத்துருக்கேன் இந்த இடத்துல. ஸோ ஃபோர்த் ரோல ஃபோர்த் காலமா என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 2598 அப்படின்றது இங்க இருக்கு. ஸோ இதை தான் நமக்கு பிக் பண்ணி கொடுத்துருக்கு. இதுதான் இண்டெக்ஸ் ஃபார்முலாவோட மெத்தட். இந்த இடத்துல என்ன பண்ணிருக்கு அப்படிங்கறதையும் நான் சொல்லிடுறேன். இந்த அமௌண்ட்ன்ற இந்த வேல்யூவையும் ஃபர்ஸ்ட் நம்பரா கவுண்ட் பண்ணிருக்கு. ஸோ 1 2 3 4. ஸோ இதுதான் ஃபோர்த். அதே மாதிரி 1 2 3 4. ஸோ இதுதான் இண்டெக்ஸ் ஃபார்முலாவோட மெத்தட். இது போல நிறைய வீடியோ பார்க்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஆல்.